M1 ஆப்ரம்ஸ் அமெரிக்காவால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் அதிகமாக ரொம்ப நம்பி இருந்த ஒரு டேங்க். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் ஆனது வந்துச்சுன்னா ரஷ்யாவை எங்களால் ஓட ஓட விரட்ட முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிக எதிர்பார்ப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்திய, அதேமாரி உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட்ஸால் M1 ஆப்ரம்ஸ் மேலே ஒரு அதிக அளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு டேங்க்னு சொல்லலாம். அப்படி கொடுக்கப்பட்ட இந்த டேங்க்ன்றது ஒரு 31 எண்ணிக்கையில் இந்த உக்ரைனுக்கு வந்து சேர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த டேங்க்ஸ் ஆனது ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது இந்த கர்ஸ்க் இன்வேஷனுக்கு அப்புறமா. இப்படி ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா இந்த உக்ரைனுக்கு இந்த டேங்க்ஸால வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தப்போ அதை ஒட்டுமொத்தமாக மாற்றி கர்ஸ் பகுதியில் M1 ஆப்ரம்ஸ் டேங்க், அமெரிக்காவோட ஒரு மெயின் பேட்டில் டேங்கை ரஷ்யா அழிச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயம். ஏன்னா அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ்ன்றது பிரிட்டனோட சேலஞ்சர் அழிச்சப்போ கூட ஏற்படாத ஒரு பெரிய பிரச்சனையானது இப்போ அமெரிக்காவோட வெப்பன்ஸை ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளே வச்சு அழிச்சிருக்கிறதுனால இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைனோட விசிட்டில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கும் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் நிறைய முக்கியமான பேச்சுவார்த்தைகள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நேற்றுக்கு உக்ரைனோட தலைநகர் கியூவுக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்பவே முக்கியமான விதத்தில் வரவேற்பானது கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் நடுவில் முக்கியமான பல பேச்சுவார்த்தைகளானது நடக்குது. இப்படி நடக்கிறப்போ ஒரு விஷயத்தை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. இந்தியா எப்பவும் ஒரு சைடை எடுக்காது, அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யாவோட பக்கமும் இல்லை, உக்ரைனோட பக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா எப்பவும் சைடு எடுக்காதுன்ற அந்த ஒரு உத்தரவாதம் யாராலையும் கொடுக்க முடியாது. நாங்கள் எப்பயுமே அமைதியோட பக்கத்தில் நிற்கிறோம். அமைதி எந்த தரப்பில் இருக்கோ, எந்த தரப்பு அமைதியை விரும்புதோ அதுதான் இந்தியா சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைனோட போரை கூடிய சீக்கிரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமா முடிக்கிறதுக்கான அந்த ஒரு அறிவிப்பை, அந்த ஒரு கோரிக்கையை இப்போ விடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு ரஷ்யா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ரஷ்யாவுக்கு அவங்க எதிராக நிற்க மாட்டாங்க. ஆல்ரெடி புதின் அவர்களும் மோடியும் மாஸ்கோவில் சந்திச்சுக்கிட்டப்போ இதே விஷயத்தை தான் ரெண்டு தலைவர்களும் பேசினாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்தியா நினச்சாங்கன்னா இந்த இடத்துல ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா இதை பற்றின ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2022 ஆரம்பித்தப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது போருக்கான ஒரு காலம் கிடையாது. உலகம் முழுக்க கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறமா பல சிக்கல்களை நம்மளோட அரசாங்கங்கள் சந்திச்சிட்ருக்க அதே டைமில் இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த போரானது தொடங்கி இருக்கிறது உலக பொருளாதாரத்தை ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதே விஷயத்தை தான் இப்போ இந்தியாவும் சுட்டி காட்டியிருக்காங்க, ரஷ்யாவும் சுட்டி காட்டியிருக்காங்க. இதுக்கு ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட அந்த பவர் இல்லை உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரை கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவால் முடிக்க முடியும். அதுக்கான நம்பிக்கையும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ வரப்போகிற காலங்களில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவோட ரோல்ன்றது அதிகமாக ஈடுபடுத்தலோடு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இப்போ நிறைய அக்ரிமெண்ட்ஸ் ஆனது சைன் ஆகியிருக்கு. மெடிக்கல் ஃபீல்டில், மிலிட்டரி வைஸ், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்தியாவும் உக்ரைனும் சேர்ந்து இப்போ ட்ரேடாக பண்ணுறதுக்கான 5 முக்கிய ஒப்பந்தங்களானது இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இப்போ கையெழுத்தாகியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான அந்த ஒரு விஷயங்கள் இந்தியா, ரஷ்யா, உக்ரைன்னு சொல்லிட்டு இந்த 3 நாடுகள் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கப்போ கர்ஸ் பகுதியில் இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சூழ்நிலையானது நடக்குதான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. கர்ஸ் பகுதியில் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ், உக்ரைனுக்கு எதிரான அந்த கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று M1 ஆப்ரம்ஸ் டேங்க், அதாவது ஒரு 2 நாளாக இந்த M1 ஆப்ரம்ஸை அடிக்கிறதுக்கு ரஷ்யா ரொம்பவும் அதோட கோஆர்டினேட்ஸை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அந்த டைமில் நேற்று கர்ஸ் பகுதியில் வச்சு இந்த M1 ஆப்ரம்ஸ் டேங்கை ரஷ்யா அடிச்சிருக்காங்க. இது கேட்குறப்போ ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஏன்னா ஒரு டேங்க் அடித்தது பெரிய விஷயமா? டேங்கை ரஷ்யா எவ்வளோ அழிச்சிருக்காங்க, உக்ரைனுக்குள்ளே இது வரைக்கும் எவ்வளோ இடத்துல அழிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ளே வச்சு அமெரிக்க ஆயுதங்களை அழிக்கிறது அது ஓகே, அது வேறு விஷயம். ஆனால் ரஷ்யாவோட ஒரு ரெட்லைன் என்னென்னா, ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ்ன்றது வரக்கூடாது. அப்படி வந்துச்சு இல்லை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே, ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே நுழைஞ்சு வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ்ன்றது தாக்குதல் நடந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலாக தான் பார்க்கப்படும் சொல்லிட்டு நிறைய டைம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
அதுக்கேற்ற மாதிரி நிறைய வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட இந்த M1 ஆப்ரம்ஸ் டேங்க்ன்றது ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள வச்சு ரஷ்யாவோட லான்சர் ட்ரோனால இந்த M1 ஆப்ரம்ஸ் டேங்க்ன்றது அடிச்சு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ப்ரொவோகேஷன். இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ரஷ்யா அதை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எரிஞ்சு போன அந்த டேங்க்ஸோட மிச்சம் மீதி அதோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா எவிடன்ஸோட இந்த உலகத்துக்கு காமிக்கலாம். ஆனால் இப்போ இதை பற்றி பென்டகன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்த டேங்க் அடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்துகிற வெப்பன்ஸ், அது வெஸ்டர்ன் வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யாரோட வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு முழுக்க உக்ரைன் மட்டும்தான் பொறுப்பு. உக்ரைன் வந்து அவங்களோட டிஃபென்ஸ்க்காக இல்லை அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ரஷ்யா மேலே ஒரு அஃபென்சிவ் பண்ணாங்கன்னா அது அவங்கள மட்டும்தான் சேரும். நாங்கள் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்க ஒரு கிரவுண்ட் இன்வேஷனுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, எங்ககிட்ட இருந்து ஒரு வெப்பன்ஸை கொடுக்குற வரைக்கும் தான் அது எங்களோட வெப்பன்ஸ். நாங்கள் ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கும் எங்களுக்குமான எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்போ இதை உக்ரைன் பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்போ இல்லை அதை பயன்படுத்துறதுக்கான முழு உரிமையோ உக்ரைனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டான். இப்போ ரஷ்யாவோட ரெட் லைனை இதுவும் கிராஸ் பண்ணதான். ஏன்னா ஏற்கனவே சேலஞ்சர் வந்தது, ADACMS வச்சு அடித்தது, அது மட்டும் இல்லாமல் ஹைமார்ஸ் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனையோ ரஷ்யன் ரெட் லைன்ஸை உக்ரைன் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரஷ்யா பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணதில்லை. ஆனால் இப்போ அமெரிக்கன் மேட் டேங்கே ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனால் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ. இதுக்கு ரஷ்யா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்க என்ன விதத்தில் இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது இன்னும் யாருக்குமே தெரியல. ஆனால் கர்ஸ் பகுதிகளில் அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு. நேற்று ஒரு நாளில் ஒரு 120 உக்ரைனோட சோல்ஜர்ஸை கொண்டுட்டதாகவும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு M1 ஆப்ரம்ஸ் ஆனது வீழ்த்தப்பட்டிருக்கல, அதோடு சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கொடுத்துக்கப்பட்ட 31 டேங்க்கில் 20 டேங்கை உக்ரைன் 6 மாதத்தில் இழந்திருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாம், 20 டேங்க் அதனாடா வீழ்த்திருக்காங்க, இதில் என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே நம்பர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு நாடு கிட்ட ஒரு 100 டேங்க் இருக்குது. அந்த 100 டேங்க்கில் 10 டேங்க் இல்லை 20 டேங்க் இழந்துட்டாங்கன்னா 20% மொத்தமாக காலி. அதுவே இன்னொரு நாடு கிட்ட ஒரு 1000 டேங்க் இருக்குது. அந்த 1000 டேங்க்கில் அதே மாதிரி ஒரு 10 இல்லை 20 டேங்க் இழந்தாங்கன்னா அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் நடக்காது, இல்லை ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது. அதே இன்னொரு நாடு கிட்ட ஒரு 10,000 டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த 10,000 டேங்க்கில் இதே மாதிரி அவங்க 100 டேங்க் 200 டேங்க் இழந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ உங்ககிட்ட எண்ணிக்கையானது கம்மியாக இருக்கப்போ நீங்கள் இழக்கக்கூடிய ஒவ்வொரு டேங்க்ஸுமே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். இன்னும் தெளிவாக சொல்லணும், இங்கே நம்ம இந்தியா கிட்ட இப்போ 3 யூனிட்ஸ் ஆஃப் S-400 நம்ம அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 யூனிட்ஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் ஒரே ஒரு S-400 யூனிட்டை இழந்தால் கூட நமக்கு அது பெரிய அடியாக விடும். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம பேருக்கு சொல்லலாம் S-400 இங்கே நிறுத்திருக்கோம் அங்கே நிறுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு போர் சூழலில் ஒரு யூனிட்ன்றது மொத்தமாக இழந்தோன்னா அது நமக்கு பெரிய பாதிப்பாக மாறிடும். இதுவே நம்மக்கிட்ட ஒரு 50 யூனிட் இருக்குது, ஒரு 100 யூனிட் இருக்குன்னா அந்த ஒரு யூனிட்டை இழக்கிறது நமக்கு ஒரு பெரிய லாஸாக தெரியாது. ஸோ ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளே அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸை உக்ரைன் பயன்படுத்திருக்கிறத ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிட்டாங்க. இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றது வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அவர் எலெக்ஷனில் திரும்ப பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் பண்ணப்பட்டுட்டார்னா வெறும் 24 ஹவர்ஸில் இந்த யுத்தத்தை என்னால் நிறுத்த முடியும்னு சொல்லிட்டோம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. பிரசிடென்ட் புதினுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு நட்புறவானது இருக்குது. இதை பயன்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த உக்ரைன் போரை என்னால் நான் ஆஃபீஸை எடுத்த வெறும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலயமா முடிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை இல்லை உக்ரைனோட டெரிட்டரிஸை ரஷ்யா ஹோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு உக்ரைனை கண்டிப்பாக இவரால் அடிபணிய வைக்க முடியும். அதை இவர் வந்தார்னா பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இப்போ அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த ஹாஸ்டேஜஸ் டீல்ன்றது ரொம்பவே மோசமான நிலைமையில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் இப்போ ஹாஸ்டேஜஸை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீட்டு கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய தகவல்களும் இஸ்ரேலோட மீடியா சொல்லக்கூடிய தகவல்களும் ரொம்ப இடத்துல மாறுபடுது. இப்போது சமீபத்தில் ஹாஸ்டேஜஸை மீட்டு கொண்டு வந்த இஸ்ரேலில் ஒரு முக்கியமானவங்க யாருன்னா நோவா அரகமின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி நேற்று போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ன்றது இப்போது நிறைய இடங்களில் அவைலபிளாக இருக்குது. அது ஃபேக்கெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் தான். இஸ்ரேலோட மீடியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து ஹமாஸ் வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணாங்க, ஹமாஸ் ஏற்படுத்தின காயங்களை அவங்களோட உடம்பு முழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இஸ்ரேலோட மீடியா ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் என்ன ஒரு விஷயத்த பதிலாக சொல்லியிருக்காங்கன்னா, என்னை ஹமாஸ் வந்து அதிகமாக ஹர்ட் பண்ணலை, பதிலாக நாங்கள் இருந்த இடங்களுக்கு மேலே தாக்குதலை நடத்தி ஏவுகணைகளை செலுத்தி இஸ்ரேலோட ஆர்மி தான் எங்கள் மேலே பெரிய பெரிய தாக்குதல்களை பண்ணாங்க, என்னோட உடம்புல ஏற்பட்ட அதிகமான காயங்களுக்கு காரணம் ஹமாஸ் இல்லை இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் தான் சொல்லிட்டு
அவங்களோட அந்த ஒரு ஸ்டோரியில் ரொம்பவே தெளிவாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, அந்த அக்கௌண்ட்டில் இருந்து அந்த ஸ்டோரியான டெலிட் செய்யப்படுது. ஸோ இந்த இடத்துல ஹாஸ்டேஜஸ் மூலயமா இல்லை ஹாஸ்டேஜை வச்சு இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களானது கான்ட்ராடிக்ஷனாக அங்கே ஆக்சுவலாக நடக்கிற விஷயங்களுக்கும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் மாறுபடுதுன்றதை இந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் மெரனில் இருக்கக்கூடிய நார்த்தன் இஸ்ரேலில் முக்கியமான இஸ்ரேலோட மிலிட்ரி கேம்ப் மேலே இப்போ ஹெஸ்புல்லா அவங்களோட ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நேற்று கூட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ஷெபா ஃபார்ம்ஸில் ஒரு 15க்கும் அதிகமான டென்ஸை ஹெஸ்புல்லாவோட ராக்கெட்ஸ்ன்றது ஃபயர் பண்ணிருச்சு. இதனால் இஸ்ரேலுக்கு நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட ஒரு பெரிய தாக்குதலை இந்த மவுண்ட் மெரன் மேலே இப்போ ஹெஸ்புல்லாவால் நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இல்லை ஒரு சீஸ்ஃபயர் டீலை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா உண்மையிலேயே ஒரு பெரிய ப்ரெஷரை இஸ்ரேல் மேலே இப்போ போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலுக்கு இதுக்கு பதிலுக்கு சும்மா இல்லை. நிறைய இடங்களில் நேற்று கூட ஒரு 3 இடங்களில் இந்த பெக்கா வேலிக்கு பக்கத்தில் அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்ன்றது இந்த லெபனனோட ஹெஸ்புல்லா அம்யூனிஷன் டிப்போர்ட்ஸை குறி வச்சு அடிக்கப்பட்டுருக்கு. ஆனால் இது எதுக்குமே ஹெஸ்புல்லா இப்போ அடங்குற மாதிரி இல்லை அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இஸ்ரேல் நிறைய முயற்சிகளை எடுத்தாலும் அவங்களால கம்ப்ளீட்டாக ஹெஸ்புல்லாவோட ராக்கெட் லான்ச்சிங் சைட்ஸை இல்லை ராக்கெட் லான்ச்சிங் யூனிட்ஸை இன்னமும் அழிக்க முடியல. ஸோ ஹெஸ்புல்லா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க, காசாக்குள்ளே சீஸ்ஃபயர் கொண்டு வர வரைக்கும் இவங்களோட தாக்குதல்கள்ன்றது நிற்க போகிறதுன்றது இந்த ஒரு விஷயன்றது ரொம்பவே தெளிவாக காட்டிட்டு, ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போன்ற நாடுகள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இஸ்ரேல் அது எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்றதை நான் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் வெறும் 24 மணி நேரத்தில் என்னால் உக்ரைன் போரில் அமைதியை கொண்டு வர முடியும். இப்போ இந்தியாவெலாம் நிறைய பேர் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இந்தியாவை நிறைய பேரும் ஒரு ப்ரெஷரை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்கள்ன்றது இந்த 2 போருக்குமே, காசா இஸ்ரேல் போராக இருக்கட்டும் இல்லை ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இந்த ஒரு 3 மாதம்ன்றது ரொம்பவே ஒரு குரூஷியலான டைம். இந்த 3 மாதம் தான் வரப்போகிற பல வருஷத்துக்கான இந்த உலகத்தோட பொருளாதாரத்தையோ இல்லை இந்த உலகத்தில் உருவாக போகிற மற்ற போர்களுக்கான ஒரு தொடக்கமாக இருக்குமா இல்லை முடிய போகுதான்றது வரப்போகிற நாட்களில் நமக்கு தெரியும். ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் எந்த அளவுக்கு நீண்டுக்கிட்டு போகுதோ அது இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதேமாதிரி காசா இஸ்ரேல் போர் எந்த அளவுக்கு பெருசாகிட்டு போயிட்டுருக்கோ அடுத்து ஒரு அணுவாயுத போர் அந்த இடத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகளே அது அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரஷ்யா உக்ரைன் போர் தான் முதல் அணுவாயுத போராக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஈரான் நேரடியாக களமிறங்கிட்டாங்க இல்லை ஈரான் மேலே ஒரு பெரிய அட்டாக் ஆனது இஸ்ரேலால் நடத்தப்பட்டுச்சுன்னா அது ஒரு ரீஜனல் வாரை அந்த இடத்துல கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி உலகத்துக்கு தெரியாமல் ஈரான் கிட்ட ஏதாச்சும் சூப்பர் வெப்பன்ஸ் இல்லை ரொம்பவே சீக்ரெட்டான வெப்பன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இஸ்ரேல் மேலே ஈரானால் ரொம்பவே ஒரு மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இஸ்ரேலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.